1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். மைதா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 கப் எடுத்திருக்கேன். கரெக்டாக 175 கிராம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். பவுடர் சுகரும் 1.25 கப் எடுத்துக்கோங்க. இதுவும் 175 கிராம் இருக்கணும். அரை கப் அளவு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/3 கப் ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துலேயும் சரி, எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்லேயும் எதுலேயுமே தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கேக் வந்து நமக்கு ஃப்ளஃபியாக வராது. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீடில் வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையெல்லாம் முட்டை, சுகரு, ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லாவே ஃப்ளஃபியாக பீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் அதுக்கப்புறம் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கேக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த பேனில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜல்லடையில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு மாவையும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பட்டர் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஜென்டலாக இந்த மாதிரி ஒன் சைடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும், திருப்பி எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாவு வந்து நல்லா இந்த முட்டையோடு மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். ரொம்ப போட்டு பீட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் பாலும் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பான்சியாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போதே ஓடிஜியை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். கேக் டின்னில் வந்து கேக் பேட்டரை சேர்த்தாச்சு. இப்போது ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். ஓடிஜியை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டமில் ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது. கேக் டின்னை உள்ளே வச்சாச்சு. அதே 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டமில் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு டைமரை வந்து 35 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரலைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்க இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு உங்களுக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நான் வந்துட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா 3மே சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் போல் நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 1/4 கப் அளவு சுகர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்துட்டு கேரமல் வந்து ரெடியாகி வரணும். ஸோ அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சுகர் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பட்டர் ஷீட் வந்து பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியான இந்த பிரலைனை அப்படியே அந்த பிளேட்டுக்கு மாற்றிடணும்.
நான் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இந்த பிரளைனை வந்து எடுக்கிறதுக்கும் நல்லா உடைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண உடனே இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாத்திரத்துலேயே வந்து இதை வந்து அப்படியே பிடிச்சிக்கும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து நல்லா பொடிச்சிக்கலாம். அடுத்ததாக கேரமல் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கேக்குக்கு தகுந்த கேரமல் சாஸ் மட்டும் தான் நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வரும். பாருங்கள், சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 கிராம் போல் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டுருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பட்டரும் சாஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் வந்து சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே திரண்டு வரும். இந்த சுகர் வந்து நல்லா திரண்டு வரும். இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சாஸ் மாதிரி ரெடி ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், கேரமல் சாஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதில் நீங்கள் கேரமல் சாஸ் வந்து நீங்கள் நிறையா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் இதை ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் வந்து இந்த கேக்குக்கு தகுந்த அளவு மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். வேறு ஒரு கப்பு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்து ஓடிஜியில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே கேக் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். மாவு எதுவுமே ஒட்டலை, டூத்பிக்கில் எதுவுமே ஒட்டலை அப்படின்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பான்ஜியாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கேக் பேஸ் வச்சுக்கலாம். அதனால் லைட்டாக விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து நகராமல் இருக்கும். இப்போது கேக் பேஸ் வந்துட்டு ஒன்று வச்சாச்சு. இதில் வந்துட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பால் சிரப் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேரமல் சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் வந்துட்டு எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இது மேலே விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மேலேயே கேரமல் சாஸையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ண அந்த பிரளைன் இருக்குது பாருங்கள், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் செய்யறதுல ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைச்சாலும் ஓகே. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேக் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். லேயர் பை லேயராக இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 லேயர்லேயுமே க்ரீம் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு மாதிரி நான் வந்து சைடில் போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன டிசைன் விருப்பமோ அந்த டிசைனை நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் சைடில் ப்ளைன் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக ரோசெட் மாடல் மாதிரி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராகவே பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேக்கோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.